பொதுவா எங்க எல்லாரும் முதல்ல பார்க்கும்போது கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட பேர் வந்து மகா கணபதி. ஆனா என்ன பார்க்கறதுக்கு நான் ரொம்ப சின்ன வயசுல இருக்கேன். நான் எதிர்பார்க்கல. நீங்க இவ்வளவு அங்க சின்னவங்களா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நந்தவனம் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏன் வந்தது? எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கலாம் யாருமே எதுவுமே செய்யல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏன் வந்தது? அப்படிங்கிற கேள்வியை எனக்கு முன்னாடி வைக்கிறாங்க. பொதுவா நான் என்னுடைய எங்களுடைய இந்த நந்தவனத்துல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ வந்து நம்ம வந்து கடைசியா தான் நம்ம பார்க்கிறோம். ஆரம்பத்துல நம்ம பார்க்கறது இல்ல. நிறைய பேர் என்கொயரி பண்றாங்க, வராங்க. சில பேர் வந்து அமைப்பை வந்து பார்க்கறாங்க, தங்கி பழகுறாங்க. பழகி முடிச்சதுக்கு அப்புறம் சேர்ந்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை அங்க இருக்கக்கூடிய அங்கத்தினர்களோடு சேர்ந்து தங்கிக்கலாங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது, அந்த நேரத்துல நான் வந்து ஒவ்வொரு என்னுடைய மெம்பர்களையும் நான் பார்த்து அவர்களிடம் நான் ஒரு அரை மணி நேரம் நான் பேசுவது எனக்கு வழக்கமாக உள்ளது. அப்பதான் ஒருத்தர் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம வந்து யாருடைய நிர்வாகத்துல நம்ம இருக்கோங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இவங்க என்ன மன ரீதியான ஒரு கட்டமைப்புல இவங்க வந்து நம்மளோட வந்து சேர்றாங்க. அவங்க வந்து குடும்பத்துடன் ஒரு நல்ல உறவை வைத்துக்கொண்டு அவர்கள் நம்மளோட வராங்களா, அல்லது அவங்க வந்து ஏதாவது ஒரு சண்டை சச்சரவை வச்சுட்டு வராங்களா, இல்ல மன அழுத்தத்துல நம்மள்ட்ட வராங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நந்தவனம்ங்கிற அமைப்பு வந்து இல்லாதவர்களுக்கும் அல்லது மன அழுத்தம் உள்ள இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் அல்லது குறைவை வச்சுக்கிட்டு இங்க வந்து அழறவங்களுக்கான ஒரு இடமா நம்ம அதை பார்க்கல. நம்ம அந்த நிர்வாகத்தை நிர்ணயம் பண்ணும் பொழுதே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய குறிக்கோள். மகிழ்ச்சி என்பது வந்து உங்களுக்கு இன்னொருத்தர் எல்லாம் வந்து ஊட்ட முடியாது. அவங்க மகிழ்ச்சியோ துன்பமோ அது அவங்கவுங்க தனிப்பட்ட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை அவர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் என்பதை பொறுத்தான் அது மாறும். எனவே என்னுடைய மனதிற்கு என்ன தோன்றும் என்றால், ஒருவர் இங்கு வருகின்றார்கள் என்றால் அவர்கள் வந்து மன ரீதியாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனிதராக இருக்க வேண்டும். எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம், அது யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைய நாள் நமக்கு நிர்ணயம் பண்ணப்பட்ட நாள். இந்த நாளை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் அல்லது நாம் மகிழ்ச்சியாக நகர்த்த வேண்டும், சக மனிதர்களுடன் நாம் அன்போடு பழக வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை ஒவ்வொருத்தரும் உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்ப எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்றதுனால எந்த பிரச்சனையும் மாற போறது கிடையாது. நான் நல்லா இருக்கேன் 4 தடவை சொல்லி பார்த்தோம்னா 5வது தடவை நம்ம நல்லாவே இருப்போம். எனவே என்னை பார்க்க வரக்கூடிய ஒரு மெம்பர்ஸ் கிட்டயும் நான் வந்து அரை மணி நேரம் போல நான் பேசுறது வழக்கம். அப்ப அவங்களும் என்கிட்ட வந்து பேசுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசுவாங்க. பெரும்பாலும் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த கேள்வியாக நான் பார்க்கின்றேன். உங்களுக்கு என்ன மனசுல தோணியது, எதற்காக நீங்க இதை வந்து நந்தவனம்ங்கிற ஒரு அமைப்பை நீங்க ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி. இது ஒரு ஆரம்ப காலங்கள்ல இந்த கேள்வி எல்லாம் கேட்கும்போது எனக்கு அது பெருசா தோணல. பட் எல்லாரும் இன்வேரியபிளி எல்லாரும் இந்த கேள்வி என்ன கேட்கறாங்க. அப்போ இந்த கேள்விக்கு வந்து நான் என்ன பதில் சொல்றது, எப்படி சொல்றது? இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு மனிதன்னே சொல்ல முடியாது. எந்த ஒரு ஜீவராசி அல்லது அசையும் அல்லது அசையாத உயிருள்ள உயிரற்ற எதுவோ எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு 2 விதமான தாக்கங்கள் உண்டு. ஒண்ணு வந்து உள்புறமாக ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், இன்னொன்னு வந்து வெளி புறங்களிலிருந்து வரக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய தாக்கம். ஒரு பொருளினுடைய தன்மை தகுந்து வெளியில ஏற்படக்கூடிய தாக்கத்தினால் அது மாற்றம் பெறுகின்றது அல்லது அது வந்து தாக்கம் பெறுகின்றது. இப்ப மனிதர்கள் எடுத்துக்கொண்டோம், உயிரினங்களை எடுத்துக்கொண்டோம்னா இந்த உட்புறம் இன்டர்னல் இன்ஃபுளுயன்சஸ் என்று சொல்லுவோமே, இந்த இன்டர்னல் இன்ஃபுளுயன்சஸ் என்பது நமது மூதாதையர்கள் இருந்து வரக்கூடிய அல்லது முன்னோர்கள் இருந்து வரக்கூடிய ஒரு சமாச்சாரமாக நம்ம இதை பார்க்கணும். டிஎன்ஏ டிரான்ஸ்மிஷன் என்று சொல்லுவோம். அதற்கு முதல் நிலைப்படியாக இருப்பவர்கள் நமது பெற்றோர்கள். நமது பெற்றோர்கள் என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கிறார்களோ அதை கிட்டத்தட்ட நாம் பெற்றுக்கொண்டு நாம் வாழ்கின்றோம். அப்ப எனவே வந்து நம்மளுடைய இன்டர்னல் இன்ஃபுளுயன்சிங் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய உள்புற தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய அந்த விஷயமானது நமக்கு நமது பெற்றோர்கள், அதனால்தான் நம்ம பெற்றோர்கள் கொடுத்த வரம் என்று நாம் சொல்லுகின்றோம். அப்ப அது வந்து நேரடியாக பெற்றோர்கிட்ட வரக்கூடிய சில சம்பவங்களும் இருக்கின்றன. அல்லது சில எக்ஸெப்ஷனல் கேசஸ்ல எக்ஸ்ட்ரீம்லி கிரேட் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் வர்றவங்க இருக்காங்க. இப்போ விவேகானந்தர் வந்திருக்காங்க, இயேசுநாதர் வந்திருக்காங்க, பாரதியார் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து அதுக்கப்புறம் அவங்க தலைமுறையில அந்த மாதிரியான ஒரு மக்கள் இருந்தாங்களான்னு கேட்டா அதுக்கு முகாந்தரங்கள் இல்லை. எனவே சராசரியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உருவாக்கத்திற்கு நம்மளுடைய பெற்றோர்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள். அவர்களுடைய குணாதிசயமும் அவருடைய சிந்தனையும் நல்ல முறையில் இருக்கின்ற பொழுது நாம் உருவாகி இருந்தோமே ஆனால் நாம் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு குழந்தையாக நாம் வெளியே வருகின்றோம். இது நமக்கு இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு தன்மை. பெற்றோர்கள் நாம் இறைவன் என்று சொல்கின்றோம். இதுக்கு அடுத்தது நம்ம வந்து வெளியில என்ன பார்க்கிறோம்,
என்ன மாதிரியான ஒரு சூழலை நாம் இந்த மக்கள் மத்தியிலே நாம் பார்க்கின்றோம், எப்படியான தாக்கத்தை இது நம் மனதுக்குள்ளே ஏற்படுத்துகின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போ வெளியில நம்ம பார்க்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் ஒரு காலகட்டங்கள்ல நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஸ்டேஜ்ல எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஒரு 25, 27 வயசுக்கு அப்புறம் திடீர்னு எல்லாமே ஒரு ஸ்டேஜ்ல புரிய ஆரம்பிக்கும். அப்போ பெரும்பாலும் மனிதர்கள் வந்து எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், நாம் மட்டுமே நிலை என்கின்ற ஒரு விஷயத்தை மனதிலே வைத்துக் கொண்டு, நாம் தான் இந்த உலகத்தையே ஆளப் போகின்றோம், நாம் தான் இந்த தலைமுறையினுடைய கடைசி தலை குழந்தை, நமக்கு பின் யாருமே இல்லை என்று நினைத்துக் கொண்டு எல்லாவற்றிற்கும் தங்களையே பங்குதாரர்களாக மாற்றிக்கொண்டு முதலாளிகளாக மாற்றிக் கொள்கிறார்கள். அதுதான் ஒவ்வொருடைய சிந்தனையாக இருக்கின்றது. அப்படி அல்ல அது ஆக்சுவலா. நாம் வந்து ஒரு ட்ரஸ்டி மாதிரி ஒரு காலங்கள்ல நம்ம இங்க வருவோம், சில பல விஷயங்களை நம்ம காவலாளிகளா இருந்து வரக்கூடிய எதிர்கால சமுதாய சந்ததிகளுக்கு நாம் வந்து அதை கொடுத்துட்டு போறோம். இதுதான் நம்மளுடைய இல்லற தர்மத்தினுடைய சிஸ்டமே. நம்ம வந்து சில பிரச்சனைகளை அனுபவிச்சு நம்ம சில குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த குழந்தைகளை எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அளவிலே நாம் அவர்களை உருவாக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த இல்லற வாழ்க்கையினுடைய தர்மம். எனவே நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து நிலை இல்லை, நம்ம வந்து பர்மனன்ட் கிடையாது, நம்ம ஒரு டெம்பரரி ஆஸ்பெக்ட்ஸ், நம்ம கொடுக்கப்பட்ட கால அளவுல நமக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்களை நாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் என்கின்ற மட்டுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியா வந்து நம்ம வந்து இறந்து போன பின்பு நமக்கு எதுவுமே கூட வரப்போறது கிடையாது. நம்மளை வந்து சரியான முறையில இறுதி சடங்குல அடக்கம் செய்து நமக்கு மரியாதை செய்வதற்கே 4 பேர்கள் தேவைப்படுகிறார்கள். அப்படி இருக்கிற காலகட்டங்கள்ல நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ்ல நம்ம வந்து இந்த பூமியை விட்டு நாம் செல்லும் பொழுது நாம் என்னத்தை செஞ்சுட்டு போறோம், என்ன கொடுத்து விட்டு போறோம் என்பது ரொம்ப முக்கியம். அதுலயும் சில விஷயங்களை நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த சமுதாயத்துல பல பேர் வந்து ரொம்ப நேர்மையானவர்களா இருக்கிறாங்க, கடின உழைப்பாளிகளா இருக்காங்க, சட்டத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டு ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்தா கூட அந்த விதிகளுக்கு மீறாமல் தங்களுடைய கடமைகளை மிகச்சிறந்த முறையில செய்து முடித்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்கள்கள் இருக்கின்றார்கள். இந்த மிடில் இன்கம் குரூப் என்று சொல்லுவோமே, ஏழை 3 தளமாக இதை நீங்கள் பிரித்தீர்களே ஆனால் ரிச் கிளாஸ், மிடில் இன்கம் குரூப் அண்ட் புவர் கிளாஸ் என்று பிரித்தோமே ஆனால், இந்த புவர் கிளாஸ் ஏழைகளுக்கான உதவிகளை செய்வதற்கான அரசும் அல்லது ரிச் கிளாஸும் தயாராக இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கான தேவைகளை அவர்கள் ஏழ்மை நிலையிலே தொடர்ந்தால் கூட அவர்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அவ்வப்போது அது கிடைத்து விடுகின்றது. அதுக்கான மனோநிலையை அவர்கள் பெற்று விடுகின்றார்கள். இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தானமா ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அதை போய் வாங்கிக்க மாட்டாங்க, வாயை திறந்து எனக்கு இது வேணும்னு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து தன்னுடைய கௌரவமும் மானமும் இந்த உலகத்தில் எதை விடவும் மிகப்பெரியது, கடவுளை விடவும் அவங்களுக்கு மிகப்பெரியது. எனவே அவர்கள் வந்து தன்னுடைய கஷ்டங்களையோ அல்லது தன்னுடைய தேவைகளையோ அடுத்தவர்களிடம் சென்று சொல்லி அதை யாசகமாக பெற்றுக்கொள்ள அவர்கள் என்றுமே தயாராக இருந்ததில்லை. இந்த வால்யூம் ரொம்ப பெருசு. இந்த நாட்டுல வந்து ஏழைகள் அதிகமாக இருக்கின்றார்கள், பணக்காரர்கள் கம்மியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் கூட இந்த இடைப்பட்ட நடுநிலையாளர்கள், நடுநிலை வருமானம் உள்ள அல்லது இந்த விஷயங்களுக்காக தன்னை சுருக்கிக் கொள்கின்ற ஆட்களுடைய எண்ணிக்கை ஏழைகளிலும் ஜாஸ்தி, மிடில் இன்கம் குரூப்லயும் ஜாஸ்தி. அப்ப இவர்கள் எல்லாம் வந்து தன்னுடைய வாழ்க்கையை நேர்மறையாக செய்து, தன்னுடைய கடமைகளை நேராக செய்து, சமுதாயத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்து முடித்து, பின்னாளில் இவர்கள் தன்னுடைய வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவுடன் இவர்களுக்கு யார் தகுந்த மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு கேள்வி. இன்று நம்மில் பலர் இருக்கின்றோம். என்னையே எடுத்துக்கோங்க, என்னில் பலர் இருக்குங்க, என்ன கூட சேர்ந்து நிறைய பேர் வந்து நிர்வாகத்தில் இருக்கிறாங்க. இப்ப நாங்க வந்து இப்ப உழைக்கக்கூடிய அல்லது பணம் ஈட்டக்கூடிய காலகட்டங்கள்ல நாங்க இருக்கோம். இந்த காலகட்டங்கள்ல நம்மளை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்க, நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம், அவங்க நம்மளுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, நாம அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம், எல்லாம் நடக்குது. நம்மளுக்கு தகுந்த மரியாதை கொடுக்குறாங்க, எல்லாம் நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து 60 வயசை தாண்டிடுறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வேலையிலிருந்து விடுப்பு எடுத்துக்கிறோம் அல்லது ஓய்வு எடுத்துக்கிறோம்னு சொன்னா, நாம் யாரை சென்று பார்த்தோமோ அவர்களை சென்று நாம் பார்ப்போமா, அல்லது நம்ம யார் மதித்து நம்மளை வந்து அலுவலகத்திலே வந்து பார்த்தார்களோ அவங்க நம்ம 60 வயசுக்கு அப்புறம் வந்து நம்ம பார்ப்பாங்களா, அல்லது இன்று கொடுக்கப்படுகின்ற அந்த மரியாதையும் முன்னுரிமையும் பின்பு 60 வயதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கொடுக்கப்பட முடியுமா என்பதை யோசித்து பார்த்தோமே ஆனால் நிச்சயமாக இந்த உலகமானது பொருளாதாரத்தை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பதன் காரணமாக பலன் எங்கு இருக்கின்றதோ அங்குதான் வந்து மக்கள் கூட்டமானது மரியாதையும் முன்னுரிமையும் கொடுக்கும் என்கின்ற நிலைமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை யாரையும் நாம் சொல்லி தப்பு சொல்லி எந்த விதமான ஒரு பலனையும் நாம் பெற்றுவிட முடியாது. குறை சொல்றதுனால ஒன்றும் நடக்க போகுது. பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இப்போ இப்ப நான்லாம் வந்து ஒரு கடையில போய் லைன்ல நிக்கிறேன்னு சொன்னா நான் லைனை மாற மாட்டேன். லைனை விட்டு மீறி குறுக்கால போயிட்டு பிளாக்ல டிக்கெட் வாங்குறது அல்லது ஒருத்தருடைய உரிமையை பறித்து என்னுடைய உரிமையை நிலைநாட்டுவது என்பது கோவில்களுக்கு சென்றால் கூட எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. இந்த மாதிரி பல கோடிக்கணக்கான மக்கள்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து நாளைக்கு இந்த சமுதாயத்திலே ஒரு பிரச்சனை என்று வந்தார்களே ஆனால் இவர்களை வந்து மரியாதையாகவும் நாகரிகமாகவும் நடத்துவதற்கான ஒரு பாங்கு இருக்கின்றதா என்று கேட்டால் என்னுடைய சிந்தனையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அப்படி ஒரு பாங்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் ஒரு மனிதன் தன்னை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும், தன்னை எப்படி பகுத்தாராய வேண்டும் என்பது முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். நான் வந்து என்னை பெற்றது எனது தாயார் தகப்பனார் என்று வைத்துக் கொண்டாலும் கூட என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான படிப்பை ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் நான் தான் தேர்வு செய்கின்றேன். எனது மனைவியை நான் தான் தேர்வு செய்கின்றேன். எத்தனை குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்கின்றேன். அவர்கள் என்ன படிக்க வேண்டும் என்பதை ஒரு காலகட்டம் வரைக்கும் நான் முடிவு செய்கின்றேன். பின்பு அவர்கள் முடிவு செய்கின்றார்கள். பிறகு அவர்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு நாம் துணை நிற்கின்றோம். அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை அறிந்து கொண்டு நமது கருத்துக்களை அவர்களுக்கு சொல்லுகின்றோம். அவர்களுக்கு என்ன சொத்துக்கள் சேர்த்து வைக்க வேண்டும் அல்லது என்ன அறிவை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் நிர்ணயம் செய்கின்றோம். நாம் என்ன உடுப்பு உடுக்க வேண்டும் அல்லது நாம் எந்த ஊருக்கு வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்ல வேண்டும், எவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டும் என்பது போன்ற அத்தனை விஷயங்களையும் நாம் தான் செய்கின்றோம். ஆனால் ஆயுட்காலம் அதாவது ஓய்வு காலம் வந்தவுடன் எனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் பிரத்தியாரிடம் அடுத்தவர்களிடம் இருந்து எதிர்பார்க்க வேண்டும் என்பது ஒரு இயல்பு நிலை எல்லோரிடமும் இருக்கின்றது. அதுதான் இன்றைய இருக்கக்கூடிய பிரச்சனையும் கூட. முற்காலத்துல என்ன இஷ்யூ இருந்ததுன்னு கேட்டா அவங்களுக்கு வந்து நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. 10 குழந்தை 15 குழந்தை இருந்தாங்க. வீட்டுல 20 25 பேர் இருந்தாங்க. ஒருத்தருக்கு என்ன பிரச்சனைனா கூட இன்னொருத்தவங்க பார்த்துப்பாங்க. பொருளாதாரத்தை ஈட்டுபவர்கள் வெளியே சென்று பொருளாதாரத்தை ஈட்டி வந்தார்கள். அப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. கூட்டு குடும்பமானது எப்படி வந்து தனி குடும்பமாக மாறி இன்று சிதைந்து ஒரு புள்ளிகளாக மாறிவிட்ட காரணத்தினால் அவரவர்களுக்கு அவரவர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இன்றைக்கு குழந்தைகளுடைய அறிவு திறனும் அவர்களுடைய கற்றுக்கொள்ளும் திறனும் நமது சந்ததியினரை விட மிக அதிகமாகவும் வேகமாகவும் இருக்கின்றது. எனவே நாம் என்ன கற்றுக்கொண்டோமோ அதை விட ஒரு பன்மடங்கு வேகமாகவும் குறுகிய காலகட்டங்களும் அவர்கள் கற்றுக்கொண்டு விடுகின்றார்கள். எனவே அவர்களுக்கான புது விஞ்ஞான வளர்ச்சியும் புது வேலைவாய்ப்பு தளங்களும் வரும்பொழுது அவர்கள் அதுல கொண்டு போய் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். அப்படி முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்பவர்களுக்கு மட்டும்தான் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் என்கின்ற நிலை உருவாகிவிட்டதன் காரணமாக இந்த பிள்ளைகளை நல்ல படிப்பு படித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் என்ன நினைக்கின்றோம், குழந்தை நல்லா படிக்கிறாங்க, நல்ல பெரிய அளவுக்கு வந்துருவான், பெரிய அளவு வந்துருவான் நம்ம எல்லாம் சொல்றோம். ஆனா ஒன்ஸ் அவன் பெரிய லெவலுக்கு வந்து பெரிய ஆர்கனைசேஷன்ல வேலை செஞ்சு அல்லது அவன் படித்த படிப்புக்கான வேலைக்காக அவன் கஷ்டப்பட்டு கொண்டு தன்னுடைய குடும்பத்தை அவன் காப்பாற்றி கொண்டிருக்கும் போது நமக்கு கை வலிக்கின்றது, கால் வலிக்கின்றது, என்னை வந்து பார்த்துக்கொள் என்று சொன்னால் அவன் வேலையை ரிசைன் பண்ணி விட்டு வர முடியுமா? அல்லது நம்மளுடன் வந்து தொடர்ந்து உட்கார்ந்து கொள்ள முடியுமா? அல்லது நம்மளுடைய வாழ்க்கையை பார்ப்பதற்கோசம் தன்னுடைய குடும்பத்தை அவன் இழக்க முடியுமா என்பதை நாம சற்று யோசித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒரு ஆழமாக சிந்திக்கும் பொழுது ஒரு அறிவானது புலப்பட வேண்டும். வெறும் கல்வி கற்பதால் மட்டுமே நாம் அறிவாளிகளாக நாம் திகழ்ந்து விட முடியாது. அறிவு என்பது ஒன்றை பார்ப்பதினாலும் படிப்பதனாலும் புரிந்து கொள்வதனாலும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். இப்படிப்பட்ட உலக வாழ்க்கையினுடைய மாற்றத்திலே நாம் நம்மளுடைய குழந்தைகளை பெரிய அளவிற்கு ஆக்கிவிட்ட பின்பு அவர்கள் மிகப்பெரிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த எதிர்கால சமுதாயத்தை அவர்கள் தங்களது தோள்களின் மீது தூக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் வந்த பிறகு பெற்றவர்களாகிய நாம் நம்மளை மட்டுமே தூக்கிக் கொள்ள வேண்டும், நம்மளை மட்டுமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய சுயநலமாக முடியும். இது மாதிரியான புரிதல் இன்று நிறைய பெற்றோர்களுக்கு வந்துவிட்டது. அவர்கள் எல்லாரும் தன் பிள்ளைகளை நல்ல நிலையில் கொண்டு வந்து விட்டு அவர்களுக்கு திருமணம் செய்து விட்டு அவர்களை அவர்களுடைய இல்லங்களுக்கு தனியாக அனுப்பிச்சு அது வெளிநாடாவோ அல்லது வெளி மாநிலங்களாகவோ இருக்கக்கூடிய நிலைமையில் அவங்க இருக்க விட்டு தன்னை தனியாக வைத்துக் கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான என்னென்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கான திட்டங்களை தீட்டுவதற்கான காலநிலை இன்று மாறிவிட்டது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர நமது பிள்ளைகள் முடிவு செய்யக்கூடாது. எனவே என் மனதில் என்ன தோன்றியது என்று கேட்டால் இப்படிப்பட்ட நிலை இருக்கும் போது எதிர்காலத்தில் நம்மளுக்கு வந்து கூட இருந்து பணிவிடை செய்யறதுக்கோ அல்லது சேவை செய்வதற்கோ யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க என்றால் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை நிறுவ வேண்டும் அல்லது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நாம் வந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையின் அடிப்படையில நான் இதை ஏற்படுத்தினேன். இரண்டாவது,
பொதுவாக பெற்றோர்களுக்கு கடைசி காலகட்டங்கள்ல அவங்க அந்த உடம்பு முடியாத நேரத்துல அல்லது மரண படுக்கையில் இருக்கும் பொழுது அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால கண் கலங்கி கண்ணில் இருந்து கண்ணீர் வருவதை நாம் பார்க்க முடியும். நாம் இது எதற்கு நம்ம இவங்க இந்த மாதிரி பண்றாங்க, நல்லா படிக்க வச்சிருக்கீங்க உங்க பிள்ளைகளை, நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, உங்க பொறுப்புகள் எல்லாம் நீங்க நல்லா பண்ணிட்டீங்க, இருந்தாலும் நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க, உங்க கடமையை நீங்க முடிச்சிட்டீங்க, நீங்க நல்லா இருக்குன்னா, ஆனாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பல நேரங்களிலே பல பெரியோர்கள், தகப்பனார்கள், தாயார்கள் கண்ணீர் விட்டு அழுவதை நாம் பார்த்திருக்கின்றேன். இதற்கு பல காரணங்கள் இருப்பதாக நான் உணர்கின்றேன். ஒன்று, தன்னுடைய கடைசி காலகட்டங்களிலே தன்னை சரியாக யாரும் பார்த்து கொள்ளவில்லை அல்லது நம்மளை ஒரு பொருட்டாகி இவர்கள் மதிக்கவில்லை என்கின்ற காரணத்தினால் கண் கலங்குபவர்கள் இருக்கின்றார்கள். அல்லது குடும்ப சூழலை விட்டு நாம் இல்லாமல் இருந்து விட்டோமே, நம்ம பிள்ளைகளுடைய விருப்பு வெறுப்புகளை நம்ம எதிர்த்து கொண்டு நம்ம இருந்து விட்டோமே என்று சொல்பவர்களாக இருக்கலாம். அல்லது தன்னுடைய மருத்துவ செல்வத்துக்கோசரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் இழப்பதற்கு நான் காரணமாக இருந்து விட்டேனே, என்னால் இந்த குடும்பம் மீண்டும் கஷ்டப்படுகின்றது என்கின்ற காரணத்தினால் இருக்கலாம். அல்லது குடும்பத்தில் இருக்க முடியாமல் தினம் தினம் மருத்துவமனைக்கு சென்று அந்த மருத்துவ சோதனைகளையும் மருத்துவ பரிசோதனைகளையும் நாம் செய்யக்கூடிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோமே என்கின்ற பல காரணங்கள் இருக்கலாம். எவர் ஒருவருமே இறப்பதற்காக அழுவதாக நான் நினைக்கவில்லை. இந்த உலகத்தை விட்டு யார் இறக்கக்கூடிய நிலைமைக்கு வருகின்றார்களோ அவர்கள் தான் சுதந்திரம் அடைந்தவர்களாக நான் பார்க்கின்றேன். ஏனைய அனைவரும், உயிர் வாழ்கின்ற அனைவரும் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம தினம் தினம் ஆட்படுத்திக் கொண்டு தினம் ஒரு பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எனவே நல்ல நிலையில் இருந்தவர்கள் இறக்கின்றோம் என்கின்ற ஒரு விஷயத்துக்கோசரம் நாங்கள் அழுவது இல்லை. ஆனால் அந்த கடைசி காலகட்டங்களிலே அவங்களை ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு தாக்கமானது அவர்களை ஏற்படுத்துகின்றது, அவர்களை அழுத்துகின்றது. அதன் காரணமாக அவர்கள் கண்ணீரில் இருந்து தண்ணீர் வருகின்றது. எனவே இதில் நாம் என்ன செய்ய முடியும்? இரண்டிற்கும் மையமாக ஒரு தீர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருப்பதனால் எந்த விதமான முடிவும் ஏற்பட போவதில்லை. பிரச்சனைகளுக்கு அது பிடித்திருக்கின்றதோ பிடிக்கவில்லையோ அதற்கான ஒரு ஏற்கக்கூடிய ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும். இன்றைய சமூக காலகட்டங்களிலே சமுதாய குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் ஏற்பட்ட இடைவெளியின் காரணமாக, தொழில்நுட்ப மாற்றத்தின் காரணமாக, ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேரும் கையில 4 டேபை வச்சுன்னு செல்போன் வச்சுக்கிட்டு அவங்க அதை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். குனிந்து தயங்காம எல்லாரும் இருக்கிற லெவலுக்கு இன்றைக்கு சமுதாயம் மாறிவிட்ட நிலைமையில இவர்களுக்கு கூட இருந்து பேசுவதற்கோ அல்லது தன்னுடைய பிரச்சனைகளை அடுத்தவர்களிடம் சொல்லுவதற்கோ அல்லது தனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதை பார்ப்பதற்கு ஆட்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற நிலையை கொண்டு வருவதற்கோ ஒரு மையமாக ஒரு நிறுவனத்தை நாம் நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் இதுல ஒரு பார்வையா நம்ம பார்க்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலத்துக்கு காலம் அதனுடைய அந்த கேர் என்று சொல்லுவோமே, இந்த பாதுகாப்பு கவனிப்பு என்கின்ற ஒரு விஷயத்தினுடைய தன்மையானது மாறிக்கொண்டே இருக்கும். அந்த காலத்துல வேலைங்கிறது யாருக்கும் வெளியில போய் பண்ற வேலை கிடையாது. அவங்க எல்லாருமே வயல்களிலும் கிராமங்களிலும் அக்கம் பக்கம் டெய்லி சாயங்காலம் ஆச்சுன்னா வீட்டுக்கு வந்துருவாங்க. எல்லாரும் ஒரு 20 பேரா இருந்தாலும் சரி 30 பேர் இருந்தாலும் வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்போ பொருளாதாரம் ஈட்டுதல் என்பது பணம் ஈட்டுதல் கம்மியாக இருக்கும், ஆனால் அவருடைய வாழ்க்கை நன்றாக இருந்தது, உணவு கிடைத்தது, அவர்களுக்கு இருப்பதற்கு இடம் கிடைத்தது. நாம் சொல்லக்கூடிய சமூக அங்கீகாரங்கள் அல்லது காரணிகளின் அடிப்படையில் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்திருக்க மாட்டார்கள் என்று சொன்னாலும் கூட எந்த விதமான மகிழ்ச்சிக்கும் அவர்களுக்கு குறைவில்லாத வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். காலம் மாற மாற குடும்பத்தினுடைய அளவானது குறைகின்றது. குடும்பத்தின் அளவு குறைவது மட்டுமல்லாமல் இந்த குழந்தைகள் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று படிக்க வேண்டியதாக இருக்கின்றது. படித்த பின்பு வேறு மாநிலங்கள், வேறு நாடுகளுக்கு சென்று வேலை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இப்படி பிரிந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய மன மாற்றத்தையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நாம் ஒரு குடும்பத்தை விட்டு, தகப்பன் தாயாரை விட்டு பிரிந்து போகின்ற நிலைமையை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது பிரிவு என்பது அகண்டு கொண்டே போகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஏற்பட்ட காரணத்தினால ஒரு காலத்துல கூட இருந்து பொருளாதாரம் இல்லாத ஒரு கவனிப்பு இருந்தது. இப்போ பொருளாதாரம் நன்றாக இருக்கின்றது எல்லாருக்கும், ஆனா அவங்களால கூட இருந்து பெற்றோர்களை கவனித்துக் கொள்ள முடியாது. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை, இவர்களுக்கான அந்த ஒரு அனுபவம் உள்ளதா என்று கேட்டால் இல்லை. நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பின்னால் வரக்கூடிய இளைஞர்களுக்கும் எந்த விதமான பணிபுரிவதற்கான அனுபவம் இருக்காது. ஒரு பெரியவர்களுக்கு எப்படி நம்ம பண்ணணும், அவங்களுக்கு எப்படி ட்ரெஸ் மாத்தி விடணும், அவங்களுடைய பிரச்சனைகள் உபாதைகளை எப்படி நம்ம கவனிக்கணும், அல்லது இந்த நர்சிங் கேர் என்று சொல்லுவோமே அந்த நர்சிங் கேர் கொடுப்பதற்கான ஒரு அனுபவங்கள் இன்று இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இல்லை என்றே சொல்லலாம். ஏனென்றால் முன்னால் இருந்த வயதானவர்கள் இந்த வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தாயும் பிள்ளை மனாலும் வாயும் வயிறும் வேணும் என்று சொல்வார்கள். இந்த குழந்தைகளுக்கு முன்னால்
தன்னுடைய அங்கங்களை காண்பித்து ஒரு நிலையை வாழக்கூடிய நிலைமையை இந்த பெற்றோர்களும் இன்று பெறவில்லை. அவர்கள் இதற்கு விரும்பவும் இல்லை. பிள்ளைகளும் ஒரு மாதிரி சங்கடப்படுகிறார்கள், பெற்றோர்களும் அதற்கு விரும்பவில்லை. எனவே அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்க வேண்டும், குழந்தைகளிடமிருந்து நாம் தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அந்த காலத்துல எல்லாம் வயசானவங்க காசி ராமேஸ்வரம் அப்படின்னு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வரமாட்டாங்க. காசி ராமேஸ்வரம் போறதுன்னா வெறும் கடவுளை பார்க்கறது மட்டும் இல்ல, அப்படியே போயிடுது. ஏன்னா இவங்க இந்த கடைசி நேரத்துல தான் படுகின்ற கஷ்டத்தை இந்த குழந்தைகள் பார்க்க கூடாது என்பதன் காரணமாக நான் கோயிலுக்கு கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அப்படியே போய் சத்திரம் சாவடிகளாக இருந்து தன்னுடைய வாழ்க்கை, அவர்கள் எங்க இறந்து போனாங்கிற டீட்டெயில் கூட யாருக்கும் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது போக இப்போது இவர்களால் எங்கேயும் போக முடியாது. அந்த நிலைமைக்கு இப்ப காலம் மாறிவிட்டது. எனவே இவர்கள் வீட்டிலும் இருக்க முடியாது. இந்த மாதிரியான யாத்திரைகளுக்கும் இவர்கள் சென்று தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள முடியாது என்கிற நிலைமை இருப்பதன் காரணமாக இந்த மாதிரியான அசிஸ்டட் லிவிங் ஃபெசிலிட்டி என்று சொல்லக்கூடிய நந்தவனம் போன்ற அமைப்புகளானது உருவாக்கம் என்பது காலத்தினுடைய தேவையாக மாறிவிட்டது. இங்க இது ஹாஸ்பிட்டல்லையும் போய் படுத்துக்க முடியாது, வீட்லயும் நீங்க இருக்க முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நம்ம இட் இஸ் a place between a home and nursing home என்று சொல்வார்கள். இதன் நடுப்புற நம்ம இருக்கோம். இங்க பணிவிடை செய்யறதுக்கும் நம்மளுடைய தினப்படி தேவைகளை கவனித்துக் கொள்வதற்கும் ஆட்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பண தேவை இருக்கிறது, நம்மளுக்கு இங்கே சேவை இருக்கின்றது. இது ரெண்டுத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே இதை ஒரு ப்ராடக்டாக மாற்ற வேண்டும், இதை ஒரு சேவையாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படை குறிக்கோள். நம்மை கவனித்துக் கொள்ள எல்லா பொது விஷயங்களிலுமே ஒரு சுயநலம் என்பது ஒன்று இருக்கத்தான் செய்யும். காந்திக்கு தன்னுடைய பொது வாழ்வில் அவர் வந்ததுக்கான முக்கியமான காரணமே அவர் தன்னுடைய ரயில் பெட்டியில் இருந்து அவர் தூக்கி வீசி எறியப்பட்டார் என்கின்ற ஒரு காரணத்தினால்தான் அவர் பொது வாழ்க்கையில் அவ்வளவு விஸ்வரூபம் எடுக்க முடிந்தது. எல்லா மனிதனுக்குமே பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்றவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லைனாக்க உடல்நலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான அல்லது மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான நிறுவனங்களை நிர்வகிச்சோம்னா அவங்க வீட்டுல அந்த மாதிரி ஒரு குழந்தையோ அல்லது பெரியவங்களோ அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. பெரிய பணக்காரர்கள் அவங்க இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பணத்தை ஒரு பகுதியை இந்த மாதிரியான என்ஜிஓஸ், என்பிஓஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு அலோகேட் பண்ணி இந்த மாதிரி நிறுவனங்கள். அப்ப எல்லா ஒரு விஷயங்களுக்குமே நிச்சயமாக ஒரு பகுதியாக ஒரு சுயநல லாபம் இருக்கத்தான் செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தளவிலும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சேவை என்பது உடலால் செய்யக்கூடிய சேவை என்பதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பெரிய பணக்காரரா இருக்கீங்க, உங்களுக்கு கட்டிலுக்கு பக்கத்துல ஒரு 100 கோடி ரூபாய் பணம் அடுக்கி இருக்கு, உங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி வேணும்னா அந்த 100 கோடி ரூபாய் பணத்துல ஒரு நோட் எடுத்துன்னு உங்களுக்கு கொடுக்குமா? கொடுக்காது. உங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு சேவை செய்யக்கூடிய அன்புள்ளம் கொண்ட ஒரு மனிதர் இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு இந்த வேலை செய்ய உங்களுக்கு அந்த தண்ணி கிடைக்கும். அப்படி மனிதர்களே இல்லாம நீங்க வெறும் பொருட்களுக்கு பின்னால் ஜட பொருட்களுக்கு பின்னால் நீங்கள் அலைந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையானது அர்த்தமற்ற வாழ்க்கையாக போய்விடும் என்பதுதான் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நந்தவனம் போன்ற அமைப்பை நிறுவ வேண்டும் என்கின்ற நிலை வரும்போது இது நமது வாழ்க்கைக்கு பின்னும், அதாவது இதை உருவாக்கி இதை ஒரு மிகப்பெரிய விருட்ச மரமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் நிறுவனத்தினுடைய குறிக்கோள். அதன் பின்னால் எல்லாரும் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அது அதனுடைய விருட்சத்தை பார்த்து கொண்டிருக்கின்றது, வளர்ந்து கொண்டிருக்கின்றது, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டு கொண்டிருக்கின்றது. எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்று அது எப்படி இருக்கின்றது என்பதை விட இன்றிலிருந்து இன்னும் 5 வருட காலம் அது எப்படி இருக்கும், அன்றிலிருந்து 5 வருட காலம் அது எப்படி இருக்கும் என்பதை என்னால் ஒரு தீர்க்க தரிசனமாக பார்க்க முடிகின்றது. காலம் மாற மாற நாம் மாறிக்கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை குறை சொல்வதை நாம் விடுக்க வேண்டும். இருக்கின்ற நேரத்தை நாம் எப்படி பயனுள்ளதாக அமைத்துக் கொள்ள வேண்டும், நாம் எப்படி நம்மை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும் என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். நம்மால் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்ய முடியும் என்கின்ற கேள்வியை நாம் எப்பொழுதும் கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் அடுத்தவர்களுக்கு இன்று என்ன உபயோகமாக இருந்தோம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் தெரிந்து கொண்டுதான் நாம் தூங்க வேண்டும். அப்படி நாம் இருப்போமே ஆனால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையானது அனைவருக்கும் ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக அமையும். நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு வயசு ஆயிடுச்சு, 60 ஆயிடுச்சு, 70 ஆயிடுச்சு, இனிமே நான் இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு படிக்கிறதுக்கு வேலை இருக்கு, உங்களுக்கு நிறைய கலைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு நிறைய கதைகள் தெரிஞ்சிருக்கும், சமுதாய சம்பவங்களை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. இந்த செய்திகளை நீங்கள் பேசுவதன் மூலமாகவோ அல்லது எழுதுவதன் மூலமாகவோ அடுத்தவருடன் பகிர்ந்து கொள்வதன் மூலமாகவோ நீங்கள் ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணத்தை உருவாக்குகிறீர்கள், அனுபவத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றீர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த உலகத்திலே யாருமே வேஸ்ட் கிடையாது, யாருமே பயனற்றவர்கள் என்பது கிடையாது. அது அவரவர் மனப்பக்குவத்தை பொறுத்து அவர் தன்னை எப்படி பயன்படுத்திக் கொள்கின்றார் என்பதுதான் முக்கியமே தவிர
அவர் மற்றவர்களால் எப்படி பார்க்கப்படுகின்றார் என்பது முக்கியம் கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் என்னை எப்படி பார்க்கின்றேன், நான் என்னை எப்படி தரம் பிரித்து பார்க்கின்றேன், என்னுடைய தரத்தை நான் எப்படி உயர்த்திக் கொள்ள நான் முயற்சி செய்கின்றேன், நான் எப்படி என்னால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்கின்ற கேள்விகளுக்கு தான் நான் தினமும் கேட்டுக்கொள்கின்றேனே தவிர, என்னை யார் உயர்ந்து பேச போகிறார்கள், என்னை யார் அளவெடுக்க போகிறார்கள், யார் என்னை தூக்கி பிடிக்க போகிறார்கள் என்ற கனவுகளை நான் ஒருபோதும் கண்டது கிடையாது. எனவே நந்தவனம் போன்ற அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதன் குறிக்கோளே இந்த மாதிரியான மன உளைச்சலில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்ந்தவர்கள் கடைசி காலத்துல எப்படி சாக போகின்றோம் என்கின்ற ஒரு பயத்திலே அவங்க சாகக்கூடாது. வாழறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது நீங்க வாழறீங்களோ வாழலையோ அது நகர்ந்து போயிட்டே இருக்கும். சாகிறதுங்கிறது கௌரவத்தோட சாகணும். அந்த கௌரவத்தோட சாகல அப்படிங்கிறது வாழும் போதே ஒருத்தருக்கு தெரியுதுன்னு வச்சுங்களேன், அது மரண தண்டனை தினம் தினம் அவருக்கு நாம் கொடுக்கும் மரண தண்டனையாக அமையும். அந்த மரண தண்டனையை நல்ல முறையிலே வாழ்ந்தவர்கள் தினம் தினம் பெறக்கூடாது என்பது என்னுடைய குறிக்கோளாக இருந்தது. இது போன்ற நிறுவனங்கள் பல வர வேண்டும் என்பதும் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. எல்லாரும் சொல்லுவாங்க, இது என்ன நல்ல நிறுவனமா, இது வயசானவங்களை துரத்தி விடுறதுக்கு நீங்க சர்வீஸ் பண்றீங்க, இது நல்ல நிறுவனமா கேட்பாங்க. அது முற்றிலுமாக நான் மறுதளிக்கின்றேன். அது சரியான வாதமாக நான் பார்க்கவில்லை. ஏனென்று கேட்டால் கால மாற்றத்திற்கு தகுந்தபடி நாம் நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி மாற்றி அமைத்துக் கொண்டால்தான் நம்ம மனதில் இருக்கக்கூடிய பாரமானது நீங்கி நாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நகர்த்த முடியும். எனவே இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் நிச்சயமாக பல இடங்கள்ல இதை தொடரவும் முடியாது. என்ன பல பேர் கேட்கிறாங்க, நீங்க இந்த நந்தவனம் போன்ற அமைப்புகளை நீங்க ஏன் இந்த ஸ்டேட்ல கர்நாடகால ஏன் பண்ணக்கூடாது, ஆந்திரால ஏன் பண்ணக்கூடாது, மகாராஷ்டிரால ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்கிறாங்க. பல பேர் பெரிய லேண்ட் பேங்க் எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி மெயில்லாம் வேற அமைச்சிருக்காங்க. இது முற்றிலும் மாறுபட்ட சேவை. இது ஒரு பேங்கினுடைய ஏடிஎம் மிஷின் கிடையாது. இதை கொண்டு போய் நம்ம பல இடங்கள்ல நிரூபிச்சுட்டு நீங்க போய் ஒரு கார்டை சொல்லுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணத்தை உங்களுக்கு அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் கிடையாது. எனவே இதை நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னா, ஒரு சேவை சார்ந்த, மனித உள்ளம் சார்ந்த, அல்லது ஒருவருக்கு ஒருவர் பேசுவதன் மூலமாக துணை கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களை மையமாக கொண்டு இதை நடத்துவதன் காரணமாக இதை பல இடங்களுக்கு நம்ம மாற்றி அமைக்க முடியாது. இது எங்களுடைய கோல் என்ன, என்னுடைய குறிக்கோள் என்ன என்று கேட்டீர்களானால், நந்தவனம் என்பது காஞ்சிபுரத்தில் இது துவங்கியது. காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் இயங்கும். வேற எங்கேயும் அது இயங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏனென்று கேட்டால் வாரம் ஒரு முறை, மாதம் 2 முறை நாங்கள் தனிப்பட்ட முறையில அங்க போய் எங்களுடைய மெம்பர்களுடன் நாங்கள் உரையாடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில குறைகளை கேட்டறிந்து, அது உள் சார்ந்த அல்லது வெளி சார்ந்த குறைகளா இருக்கும், கேட்டறிந்து அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை பார்க்கின்றோம். மாறாக எங்களுடைய ஊழியர்களுக்கு தேவையான ஒரு ட்ரைனிங் என்று சொல்வார்களே, அவர்களுக்கு அந்த பக்குவத்தை நாங்கள் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. இவர்களால் ஏற்படும் பல பிரச்சனைகள் எங்களுடன் அவர்கள் விவாதிக்கின்றார்கள். அதற்கு நாங்கள் அவர்கள் தகுந்த அறிவுரைகள் கொடுக்க வேண்டியது இருக்கின்றது. எனவே இந்த ஒரு அமைப்பானது ஒரு மனித சேவை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதன் காரணமாக இதை தெருவெங்கும் அல்லது ஊரெங்கும் உருவாக்கி அதற்கான சேவைகளை செய்வதும் என்பது முடியாத காரியம். எனவே இந்த மாதிரி நல்லுள்ளம் கொண்ட, இந்த மாதிரி நல் எண்ணங்களை தன் மனதிலே எரித்துக் கொண்டிருப்பவர்கள் ஆங்காங்கே இந்த மாதிரி அமைப்புகளை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தகுந்த சேவைகளை செய்யும் பொழுது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மக்கள் கூட்டமானது தன்னுடைய சேவைகளை சரியாக செய்து முடித்ததன் காரணமாக மழிவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. இல்ல பல பேர் செய்யறதுக்கு முன் வராங்க. ஆனா அவங்க இதுல இருக்கக்கூடிய அசௌகரியங்கள், இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அவங்க சரியா புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதனால ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களால தொடர்ச்சியா நடத்த முடியாம போயிடுறாங்க. இதுல இதற்கு அந்த ஆரம்பித்த அமைப்புகள்ல சேர்ந்தவர்களும் அப்புறம் நடுத்தரில் நிற்கக்கூடிய ஒரு நிலைமைகள்லாம் வருது. இது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு சமாச்சாரம். குழந்தைகளை கூட நீங்க வளர்த்துடலாம், பெரியவங்களை பாதுகாக்கிறது வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க். நீங்க இதுல இப்ப பெரிய குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் கேட்குன்னா 1 வருஷம் கழிச்சு கூட நீங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா கூட அவங்க சந்தோஷமா எடுத்துப்பாங்க. பெரியவங்க ஒரு விஷயம் கேட்டு 10 நிமிஷம் லேட்டா போச்சுன்னா அவ்வளவுதான், அது லைஃப் டைம் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. சோ இவங்களை ஹேண்டில் பண்றதுங்கிறது பல விதங்கள்ல இது பிரச்சனைக்கு உண்டானது. அதோட இல்லாம இவங்களுடைய உறவினர்கள் வெளியில இருப்பாங்க. அவங்க போன் பண்ணும்போது இவங்க சொல்லுவாங்க, நான் கேட்டேன், இவங்க பண்ணலன்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க தன்னுடைய ஆதங்கத்தை இங்க வெளியில வெளிப்படுத்துவாங்க. சோ இவங்கள மாதிரியான விஷயங்களுக்கு நாங்க ஒருவருடன் ஒருவருடன் இணைந்து
அவங்களுக்கு விஷயங்களை நாங்க புரிய செய்யறதே ஒரு பெரிய ப்ராசஸ் எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு சுமை உள்ள ஒரு வேலையை நாங்க எடுத்துக்கிறதுனால நந்தவனம் என்கின்ற இந்த அமைப்பானது காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் இயங்கும் என்பதை நான் அறுதிட்டு சொல்லிக் கொள்கின்றேன். மேலும் எங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கடைசி நாள் வரை இந்த நிர்வாகத்தில் இணைந்து பணிபுரிவார்கள். இவர்களுடைய வாழ்க்கை இங்குதான் முடியும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள கடமைப்படுகின்றேன். என்னை தனிப்பட்ட முறையில இங்க இருக்கக்கூடிய எனது தந்தை தாயாராக இருக்கக்கூடிய எனது நந்தவனத்தினுடைய அங்கத்தினர்கள் பல பேர் அவர்களுடைய கடைசி காரியங்களை நான் செய்ய வேண்டும், என் கையால் தான் அவர்களுக்கு கொல்லி போட வேண்டும் என்பது போன்ற ஒரு விண்ணப்பங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதற்காக தனிப்பட்ட முறையில அவர்கள் எழுதியும் கொடுத்திருக்கின்றார்கள். கடவுள் என்பவன் ஒருவன் இருக்கின்றான். அவன் யாரை எங்கே எப்போது எங்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு வரையறையை அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ஒருவேளை நமக்கு அந்த பாக்கியம் இருக்குமே ஆனால் என்னால் முடிந்தவரை நான் பல்லாயிரக்கணக்கான அல்லது பல நூறு கணக்கான முதியோர்களுக்கு ஆயுட்காலம் இருக்கும் வரை நாம் சேவை செய்து அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் எங்களிடம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அதை நாங்கள் செய்வோம் என்கின்ற ஒரு உறுதியை நான் இப்போது உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். இது ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்று சொன்னாலும் கூட இதில் இருக்கக்கூடிய காஸ்டிங், இதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பல பெரிய நிறுவனங்களுக்கு, சாரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்களுக்கு விட மிக மிக கம்மியாக நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் அனைவருக்கும் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நல்ல நிலையில் இருந்தவர்கள் இந்த அமைப்பை பார்த்து அதில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, அங்கு என்ன இயக்கமானது செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதை நம்ம மேலும் மேலும் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையும் நல்ல முறையில வச்சு நமது வாரிசுகளுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்ற காலத்தை நல்ல முறையில நகர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை கேட்டு நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.